அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த கம்ப்ளைண்ட். அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்கள் பையன் சரியாக படிக்கிறதில்ல, உங்கள் பொண்ணு சரியாக படிக்கிறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்மளுக்கு வரும். அந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த கம்ப்ளைண்ட்டும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எல்லாம் ஒன்று தான். அந்தந்த இடத்துலேருந்து அரைஸ் ஆகிறது எல்லாமே ஒரு மாதிரியான கம்ப்ளைண்ட். மேஜராக பிஎன்எஸ்எஸ்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 2 கம்ப்ளைண்ட், தட் மீன்ஸ் புகார், தமிழில் பார்த்தீங்கன்னா புகார்னு பேர். அதற்கு 2 புகார் பார்த்தீங்கன்னா மேஜராக அரோஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறுவினாக்கள் அடிக்கடி கேட்குறாங்க. தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கேஸ் ஸ்டடியோடு இருக்குது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுறது கிடையாது, ஷேர் பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அதை பண்ணுங்க. நன்றி. புகார் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகார் என்பது ஒரு நபர் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ ஒரு குற்றம் குறித்து, ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அது குறித்து வாய்மொழியாகவோ பை ஓரலா அல்லது எழுத்து மூலமாகவோ பை ரிட்டனா கொடுக்கும் சட்டப்பூர்வமான செயல் கம்ப்ளைண்ட் ஆகும். அப்படி கொடுக்கப்படுகின்ற அந்த நபர் பெயர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனன்ட்னு சொல்லுவாங்க, புகார்தாரர்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைனன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் கோர்ட்டில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம், இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். என்னவாக அது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டு கன்வெர்ட் இன்டு சூட், கேஸாக மாறிடும். தட் மீன்ஸ் வழக்காக மாறிவிடும். அதே போல் காவல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இன்டு எஃப்ஐஆராக மாறிவிடும். ஸோ எஃப்ஐஆராக மாறினா அகைன் எங்கே போகும்? அது அகைன் ஆனரபிள் கோர்ட்டுக்கு தான் போகுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. ஒரு அஃபென்ஸ் எப்படி நடக்கும்போது ஒரு குற்றச்செயல் உருவாகின்றதோ அதே போல் கம்ப்ளைண்ட் என்று ஒரு வார்த்தை, ஒரு கான்செப்ட் எழும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு குற்றம் உருவாகுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல அலட்சியம் காண்பித்தார்கள் என்றால் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதனால் அது சிறு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, மிக நேர்த்தியாக அதை அட்டன் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குது. ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதை இவங்க சரியாக கவனிக்கலை அப்படின்னும் போது அது பெரிய பிரச்சனையாக வரும்போது தான் தெரியும். சின்ன பிரச்சனை வரும்போதே நம்ம அதை பார்த்துருந்தோம்னா இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்தை தடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி வரும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த கம்ப்ளைண்ட். எனக்கு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியும். ஒரு பேப்பரில் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு அப்படின்னு எழுதி அந்த சட்டன் ஒரு காவல் நிலையத்தை போட்டு எனக்கு நடந்த பிரச்சனையை எழுதி கொடுக்க தெரியும். ஆனால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு, கண்டிப்பாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, கம்ப்ளைண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக மட்டும்தான் இருக்கணுன்றது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிவில் கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எந்த நீதிமன்றமோ அந்த நீதிமன்றத்தின் பெயர், எந்த ஊரோ அந்த ஊர், அதுக்கப்புறம் ஃபுல் விவரத்தை நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய கையொப்பமிட்டு இந்த இடத்துல 20 ரூபாய்க்கு ஜுடிஷியல் ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் நேரடியாக ஓப்பன் கோர்ட்டில் ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடமே கொடுக்கலாம். அதை அவர் செக்கன் காலம் போட்டு அதை அவர் வழக்காக மாற்றி விடுவார். ஸோ எந்தவித கான்செப்டும் இல்லாமல் உங்களுடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வழக்காக மாறிவிடும். இதை யார் பண்ணணும்? அட்வொகேட் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். சிறுவினாக்களில் கேட்டாங்கன்னா அதை நேர்த்தியாக எழுதக்கூடிய ஐடியாலஜி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் பார்க்கலாம். கல்யாண்குமார் சக்கரவர்த்தி வெர்சஸ் ராஜேஷ் ரஞ்சன் 2005 நடந்த ஒரு வழக்கு. மேற்கண்ட வழக்கில் புகார் அளித்தவரோட பெயர் என்ன? கம்ப்ளைனன்ட்னு பேர். அவருக்கு ஒரு சொத்து தொடர்பான பிரச்சனையை நீதிமன்றத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக பதிவு செய்தார். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம்? கண்டிப்பாக சிவில் நேச்சர் கொண்ட ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போக முடியாது. அதை ஒரு வழக்காகத்தான் கொண்டு போக முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனையை கொண்டு போகிறாரு.
அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில பதிவு ஏனெனில் புகார் அளித்தவர் குற்றவியல் சம்பவத்தோடு ஒப்பிட்டு சிவில் வழக்கை தாக்கல் செய்றாரு. அதனால புகாரை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்க புகாராக எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி எழும்பொழுது, ஒரு செயலானது குற்றம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அது சொத்து சிக்கல், உரிமை மாற்றங்கள் போன்றவைகளாக இருக்கக்கூடாது. மேலும் சட்ட வழியில் தண்டிக்கக்கூடிய தண்டனையாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை ஒண்ணு செய்றாங்கன்னா, அதுக்கு தண்டிக்கக்கூடிய தண்டனையா இருக்கணும். அத மட்டும் தான் ஹானரபிள் கோர்ட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்க முடியும். ஆனா சிவில் டிஸ்பியூட்ட எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி, இவர் அதாவது கல்யாண் ரஞ்சன் சக்கரவர்த்தி வெர்சஸ் ராஜேஷ் ரஞ்சன் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில அந்த வழக்க தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பளிக்கிறாங்க ஹானரபிள் ஹைகோர்ட். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.